நமக்கு தெரிஞ்ச கிளியோபெட்ரா 7ஓட ரியல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா கிளியோபெட்ரா தியோபிலோபேத்தர். அதாவது ஆண்களை அன்பை சம்பாதிக்கும் ஒரு கடவுள், அப்படிதான். அதான் அது அந்த பேருக்கு அர்த்தம். அதே மாதிரி தான் கிளியோபெட்ராவும் வாழ்ந்திருக்காங்க. நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் இந்த கிளியோபெட்ரா என்ன கலர்ல இருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் அவங்க பிளாக் பியூட்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலா பிளாக்கா இருந்தாங்களா, இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க அவங்க டானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்கு, TAWNY, அதாவது பர்பிளும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறம். அந்த நிறத்துல கூட கிளியோபெட்ரா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க இந்த நிறத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. அவங்க அப்பியரன்ஸ், அவங்களோட அழகு, அவங்களோட நிறம், இது வரைக்கும் எல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன்ல தான் இது வரைக்கும் இருந்தது. அழகா இருப்பாங்க சொல்லிட்டு எந்த ஹிஸ்டாரியன்ஸும் ப்ரூவ் பண்ணல. ஆனா எல்லா ஹிஸ்டாரியன்ஸோட ஒட்டுமொத்த காமனான ஒரு பதிவு என்னன்னா அவங்களோட ஆழ்மைத்தன்மை. அவங்க அவ்வளோ அறிவானவங்க. ஓகே, அவங்களோட அறிவு கூர்மை அவ்வளோ ஷார்ப்பான ஒரு விஷயம். நல்ல ஒரேட்டர், நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹிஸ்டாரியன்ஸும் அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சாங்க. ஸோ கிளியோபெட்ரா பத்தி நம்ம பேசணும்னா ஹிஸ்டரி நம்மளுக்கு ஒரு மறைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா அவங்களோட திறமை. அவங்க அழகு தான் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அழகானவங்களா இல்லை திறமையானவங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 முகமும் இருக்குது. திறமையானவங்க அப்படிதான் நான் சொல்லுவேன்.